தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th முடித்ததுக்கப்புறம் உயர்கல்வி படிப்புகளுக்கு என்ன படிக்கலான்றது பல கனவுகளோடு காத்திருக்கும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2024-25 கல்வி ஆண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2024-25 ஆண்டிற்கான இளநிலை படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆர்ட்ஸ் காலேஜுக்கான யூஜி ஜாயின் பண்ணுறதுக்கு ஆன்லைன் வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. www.tngasa.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதவங்க அரசு மற்றும் கலை கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலான்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப கட்டண விவரம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் விண்ணப்ப கட்டணம் ஒரு மாணவருக்கு 48 ரூபாயும் பதிவு கட்டணம் 2 ரூபாயும் ஆக மொத்தம் 50 ரூபா செலுத்துகிற மாதிரி இருக்கும். SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மற்ற அனைவருக்கும் விண்ணப்ப கட்டணம் 48 ரூபாய். பதிவு கட்டணம் மட்டும் அனைவருக்கும் 2 ரூபாய். இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக பே பண்ண முடியாதவங்க உதவி மையங்கள் இருக்கும் ஒவ்வொரு காலேஜ்லேயும். அங்கே நீங்கள் நேரில் கொண்டு போய் கூட பணம் செலுத்தி ரெசிப்ட் வாங்கிக்கலாம். அல்லது வங்கி வரவோலை சலான் மூலமாக கூட நீங்கள் பணத்தை செலுத்திக்கலாம். மாணவர் சேர்க்கை குறித்து வழிகாட்டி மற்றும் கால அட்டவணையை மேற்கண்ட வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் யூஜி டிகிரி அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அரசுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2024 அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வெப்சைட்குள்ளே வந்துக்கலாம். வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. யூஜி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கவுன்சிலிங் ப்ராசஸ்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 11 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 11 ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கண்டினியூ பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கைபேசி எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து மின்னஞ்சல் முகவரியை பதிவு பண்ணிவிட்டு மின்னஞ்சல் முகவரியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் எகைன் லாகின் பண்ணி உள்ளே வர முடியும். மறுபடியும் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பிறந்த தேதியை சரியாக பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷனில் +1 தேர்ச்சி பெற்றிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு எஸ்ன்ற ஆப்ஷனில் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. தகுதி தேர்வு குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டாக இருந்தால் TNHSன்ற ஆப்ஷன் ஆல்ரெடி ஃபில் ஆகியிருக்கும். ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி CBSE ICSE அதர்ஸ்ன்ற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் போர்டாக இருந்தால் TNHSன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கடவுச்சொல்லை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்கோடை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்ஸ் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி கலந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கடைசியாக சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். மறுபடியும் கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் எண்ணுக்கு OTP சென்ட் ஆகும். அந்த OTP நம்பரை இங்கே பதிவு பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடலாம். ஒருவேளை உங்களுக்கு OTP சென்ட் ஆகலைன்னா சப்மிட்டுக்கு கீழே ரீசெண்ட் OTPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ OTP வந்ததுக்கப்புறம் அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்சொல்லை டைப் பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் யூஜி அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் மொத்தம் 9 ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 9 ஸ்டேஜ் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய வீட்டு முகவரி, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய தாய்மொழி, சொந்த மாவட்டத்தின் குடியிருப்பு நிலை எல்லாத்தையுமே 1 by 1 பதிவு பண்ணிகிட்டே வந்துருங்க. உங்களுடைய தற்காலிக முகவரியும் நிரந்தர முகவரியும் சேமாக இருந்ததுன்னா சேமஸ்ன்ற ஆப்ஷனில் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அடுத்து ரிலீஜியனில் நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவரோ அந்த சமுதாயத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வகுப்புன்ற ஆப்ஷனில் BC MBC SC ST எந்த ஆப்ஷனோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உட்பிரிவின் பெயர்லையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் ஸ்டார் உள்ள விவரங்களை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ அடுத்து உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் மொபைல் எண்ணை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம், மாநிலம் மற்றும் உங்கள் ஊருக்கான பின்கோடு எண்ணையும் பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து சொந்த மாவட்டம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த சொந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க.
திருமணம் ஆகிட்டு வெளி மாவட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டையில் என்ன மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. கடைசியாக சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். செகண்ட் ஸ்டேஜில் சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல்களை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் முதல் 5 கேள்விகள் எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. சிறப்பு விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கிறீர்களான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எஸ்ன்ற ஆப்ஷனும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லைன்னா நோன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முன்னாள் படை வீரராக இருந்தால் எஸ்ன்ற ஆப்ஷனும், படை வீரர் இல்லைன்னா நோன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியா என்றால் எஸ்ன்ற ஆப்ஷனும், மாற்றுத்திறனாளி இல்லைன்னா நோன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து NCCA சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ்ன்ற ஆப்ஷனும் இல்லைன்னா நோன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாணவர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை சேர்ந்தவரான்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணியாளர்களின் குழந்தைகளா அல்லது மனைவியான்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு நன் ஆஃப் தி எபோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக சான்றிதழ் சரிபார்ப்பு AFC மையம் கொடுத்துருப்பாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் நேரில் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நேரில் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி போகிறீங்களோ அந்த கல்லூரியை நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சான்றிதழ் வெரிஃபை பண்ணுறாங்களோ அந்த கல்லூரியுடைய விவரங்கள் எல்லாமே மாவட்ட வாரியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் எந்த கல்லூரி வேணுமோ அதை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். கடைசியாக சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ தேர்ட் ஸ்டேஜில் ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை பற்றிய விவரங்களை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பெற்றோருடைய தொழில் என்னன்றதை கேட்டிருப்பாங்க. விவசாயமா, மத்திய மாநில அரசு ஊழியரா, பிஸ்னஸ் பண்ணுறாரா, சுய தொழில் செய்கிறாரான்றதை கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆண்டு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை மூலயமாக இன்கம் சர்டிஃபிகேட்டை எடுத்துருக்கணும். ஒருவேளை இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்காதவங்க எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டோடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அதனால் புதுசாக எடுத்துருங்க. ஆண்டு வருமானத்தை ஃபில் பண்ணிவிட்டு முதல் தலைமுறை பட்டதாரியான்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் முதல் பட்டதாரி மாணவராக இருந்தால் முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்றிதழ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஃபோர்த்து ஸ்டேஜ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4வது ஸ்டேஜில் உங்களுடைய ஸ்கூல் படித்த விவரங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பள்ளியின் வகையில் ஸ்டேட் போர்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, CBSEயா, ப்ரைவேட்டா என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பள்ளி இருப்பிடத்தின் குடிமை நிலையில் நீங்கள் படித்த ஸ்கூல் கார்ப்பரேஷனில் இருக்குதா, முனிசிபாலிட்டியில் இருக்குதா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, வில்லேஜ் டவுனான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராமப்புறமாக இருந்தால் வில்லேஜ் பஞ்சாயத்தும், பேரூராட்சி பகுதியாக இருந்தால் டவுன் பஞ்சாயத்தும், நகராட்சியாக இருந்தால் முனிசிபாலிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தனியார் பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த வட்டாரத்தில் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே 1 by 1 செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஸ்கூலாக இருந்ததுன்னா 6ஆவது மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் படித்த ஸ்கூலையும் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த ஸ்கூலுக்கு கீழே அப்ளை ஃபார் 6th to ஆல் கிளாஸஸ்ன்னு இருக்கும். அதில் டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே அப்படியே ஃபில் ஆகிடும். நீங்கள் வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மாற்றுற மாதிரி இருக்கும். ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை டிக் மார்க் பண்ணிக்கோங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் கடைசியாக சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது 5th ஸ்டேஜ் அகடாமிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற பேஜுக்கு போயிடலாம். இந்த 5th ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் தகுதி தேர்வு HSC ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகியிருக்கும். ஒருவேளை CBSE படிச்சிருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிரந்தர பதிவு எண், இது ஆப்ஷனல் தான். அடுத்தது 12ஆம் வகுப்புடைய பதிவு எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து 12ஆம் வகுப்பை நீங்கள் எந்த வருடம் தேர்ச்சி பெற்றீங்களோ அந்த வருடத்தை செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் கோடில் 12th தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து மற்ற என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதற்கான விவரங்களை பூர்த்தி பண்ணிக்கோங்க. அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய ஸ்கூலுடைய எமிஸ் நம்பர், கல்வி மேலாண்மை தகவல் மைய எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜாதி சான்றிதழ் எண்ணை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஜாதி சான்றிதழ் இது வரைக்கும் எடுக்கலைன்னா ஆன்லைனில் எப்படி எடுக்கிறதுன்றதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய 12ஆம் வகுப்புடைய பாடங்கள் அனைத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்க, எந்த வருஷத்தில் தேர்ச்சி பெற்றீங்க எல்லாத்தையுமே 1 by 1 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th படித்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் சர்ச் பண்ணி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு
ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. ஒருவேளை 2-3 அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் சேஞ்ச் ஆகியிருக்கும். தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதத்தை உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த மார்க் ஷீட்டில் உள்ள தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதத்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்டுடைய மதிப்பெண்களும் 100க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை 1 by 1 ஃபில் பண்ணிகிட்டே வந்துடுங்க. கடைசியாக நீங்கள் எத்தனை அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 1ன்ற ஆப்ஷன் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். 2-3 அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கடைசியாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5th ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் 6th ஸ்டேஜுக்கு போயிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே நபரே 2-3 காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஒரே அப்ளிகேஷனில் 2-3 காலேஜை செலக்ட் பண்ண முடியாது. அதனால் செப்பரேட்டாக அப்ளிகேஷன் 1 by 1 போட்டுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட வச்சுருந்த அரசு கலை கல்லூரியுடைய மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த டிகிரி படிக்க போகிறீங்களோ அந்த டிகிரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஏ பிஎஸ்சி எல்லா டிகிரியும் இதில் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் இதில் எந்த பாடப்பிரிவை விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டுன்ற மாதிரி இருக்கும். அதை சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த மாவட்டத்தில் உள்ள கல்லூரி விவரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க விரும்புகிறீங்களோ அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கேட்டகரி ஆப்ஷன்ஸில் விமனா மென்னா கோ எஜுகேஷனான்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள காலேஜோடைய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த காலேஜில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜை டிக் பண்ணிவிட்டு சாய்ஸில் ஆர்டர் 1ன்னு வந்துடும். ஒருவேளை அந்த காலேஜில் வாய்ப்பு கிடைக்கலனா 2வது 3வது காலேஜில் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் 1 by 1 நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் காலேஜ் செகண்ட் சாய்ஸ் ஆஃப் காலேஜ்ன்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ரெக்கார்டர் மை சாய்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது நீங்கள் பதிவு பண்ண விவரங்கள் எல்லாமே ப்ரிவியூவில் 7th ஸ்டேஜில் ஷோ ஆகும். அதெல்லாம் சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து 8th ஸ்டேஜில் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அதற்கு எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. மற்றவர் அனைவருக்கும் 50 ரூபா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியாதவங்க நேரில் பேமெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது பேங்க்கில் போயிட்டு சலான் எடுத்து கூட நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கத்தை நீங்கள் ஜென்ரேட் ரிப்போர்ட் மூலமாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 9th ஸ்டேஜில் ஜென்ரேட் ரிப்போர்ட்டில் கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது இமேஜ் ஃபார்மேட்டில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் அல்லது பிடிஎஃப் உடைய சைஸ் 150 கேபியிலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் உங்களுடைய கையெழுத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ உங்களோட கையெழுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எப்படி ரீசைஸ் பண்ணுறது கன்வெர்ட் பண்ணுறது எப்படி இமேஜுடைய குவாலிட்டி குறையாமல் சைஸை கம்மி பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெட் கலர் ஸ்டார் உள்ள ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல. ஆப்ஷனல்ஸ் தான். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரீஸ் அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஃப்ரீஸ் அப்லோடுன்னு கேட்டிருக்கோம். ஸோ அதில் டிக் மார்க் கொடுத்துட்டு கடைசியாக கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஃபைனல் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். மேலும் ஏதாவது தவறுதான தகவல் கொடுத்து அல்லது போலியான சான்றிதழ் கொடுத்து நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறீங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனையும் 25,000 ஃபைனுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. டவுன்லோட் நவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண விவரங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பூர்த்தி ஆகியிருக்கும். இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தா மட்டும் போதும். நீங்கள் 2-3 காலேஜுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடுங்க. இந்த அப்ளிகேஷனில் 3rd பேஜில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு உங்களுடைய கையெழுத்தும் உங்களுடைய பெற்றோருடைய கையெழுத்தையும் பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் டேட் வெளியிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன சான்றிதழ்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய டிசி 10th 12th மதிப்பெண் பட்டியல், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேன், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், NCCA சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே நீங்கள் நேரில் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் ஆன்லைனில் வெளியிடுவாங்க. அது வெளியிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களிருந்து சீனியாரிட்டி படி தான் உங்களை கூப்பிடுவாங்க. அதனால் 2 அல்லது 3 கல்லூரிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேட்டு தமிழன் இ-சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஜினியரிங்கான அட்மிஷன் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.